ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஹேர் டூ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி நம்ம இப்போது வந்து நிறையா ட்ரெண்டிங்கில் செலிப்ரிட்டிஸ் பண்ணுறதை பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ ஹீராமண்டி லுக்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி ஹேர் டூஸ் தான் நான் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதவே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாப்ஸ்டிக் கர்ல்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹேர் மட்டும்தான் நான் இந்த மாதிரி சாப்ஸ்டிக் கர்ல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி நான் வந்து எந்த விதமான சாப்ஸ்டிக் கர்ல்ஸும் பண்ணலை, அப்படியே விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பிகாஸ் அங்கே வந்து பிரெய்ட் வரப்போகுது, ஆனால் இட் டசன்ட் மேட்டர்ஸ். ஸோ இது பண்ணிங்க சாப்ஸ்டிக்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் வந்து ஃப்ரிஸினஸ் ஆகிடும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணோன்னா ஒன்று சீரம் யூஸ் பண்ணலாம், இல்லை கர்ல் க்ரீம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விச் இஸ் கால்ட் அஸ் ஃபைபர் கம்னு ஒன்று விற்கிது. ஸோ அதை வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அதை பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோம்பர் த்ரோ, அது நல்ல ஒரு கிளாஸி லுக் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்க ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். ஹேர் சாப்ஸ்டிக்கல்ஸ் பண்ண மாதிரியே தெரியாது கண்டிப்பாக. ஆனால் ஒயிட் டூத் கோம்ப் வச்சு நல்லா வந்து சீவிடுங்க. ஸோ தட் அந்த டெக்ஸ்சர்ஸ் தனித்தனியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் சீவிடுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைக் நம்ம பின்னாடி வந்து பஃப் எடுப்போம், அந்த செக்ஷனை மட்டுமே எடுத்து நான் ரொம்ப அடியில் வச்சு நான் இதை வந்து பின் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து பண்ண போகிறது வந்து கீழே வச்சு ஒரு போனிடெயில், லோ போனிடெயில் மாதிரி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் பிரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹோப் யூ கைஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இமேஜஸ் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போனிடெயில் போட்டதுக்கப்புறம், லோ போனி போட்டதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்க ஹேர் எல்லாத்தையும் பிரைட் பண்ணிக்க போகிறோம். இதை பிரைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே டெய்லரிங் ஐட்டம்ஸ் தான். ஸோ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நாட் போடுற இடத்துல நம்ம வைக்கக்கூடிய அந்த திங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணது வந்து லேசஸ் வந்து ஜிக்ஸாக்டில் இருக்கக்கூடிய லேசஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு சைடும் என்ன பண்ண போகிறோம், குட்டி பாபி பின் வச்சு லாக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தடவை மறுபடியும் சுற்றிட்டிங்கன்னா அது சுத்தமாக தெரியாது. ஸோ இப்போது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜிக்ஸாக்காக விராப் பண்ணுறதுனால விராப் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக விராப் பண்ணுறதுனால விராப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக விராப் பண்ணுறேன். ஏன்னா அடுத்து வந்து நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு ஜிக்ஸாக் விராப், அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கண்டிப்பாக இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் நாட்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதையும் ஒரு தடவை நல்லா ஒரு 2 or 3 டைம்ஸ் ஃபுல்லாக விட்டு சுற்றி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம பைப்பிங்க்கு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு சின்ன யூபின் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அதை வந்து நான் ஜிக்ஸாக்காக எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா நான் க்ராஸ் பேட்டர்ன் மாதிரி கொண்டு வரேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே எடுத்துகிட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி வீடியோ வில் எக்ஸ்பிளைன் வெல் தேன் எக்ஸ்பிளைனிங் மீ. பட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்தா தான் எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் என்னோடய வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா லெட் மீ நோ டவுன் பிலோ த கமெண்ட்ஸ். நான் இனிமேல் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து மேக்கப் ரிலேட்டட் கோர்ஸ் அண்ட் ஆல்சோ ஹேர் ரிலேட்டட் கோர்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will let you know when the class starts and everything. Thank you. And இப்போ நம்ம பார்த்திங்கன்னா க்ராஸ் பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அது வந்து வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமா நான் பண்ணக்கூடியது வந்து ஒரு சென்டரில் பண்ணுறேன். இது வந்து ஒரு நெத்திச்சுட்டி வந்து அப்படியே நான் ஹேர் ஆக்சசரிஸாக நான் மாற்றிருக்கேன். முன்னாடி இருக்க அந்த நெத்திச்சுட்டிக்கு வரக்கூடிய அந்த லைனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது யூபினால் குத்திக்கோங்க, பாபி பின் ஓன் ஒர்க். இப்போ நான் வந்து அந்த ஒவ்வொன்றா நான் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இட் ஆக்சுவலி லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லெட் மீ நாட் ஆன் பிலோ த கமெண்ட்ஸ். ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் ரிக்ரியேட்டிங் சம்திங் நார்த்தில் இருந்து ஹீராமண்டி வாஸ் இன்ஸ்பயர்ட். ஸோ அதனால் நான் இதை வந்து பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணேன். இட்ஸ் குவைட் லேட் பட் ஸ்டில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுன்னாச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட். இதோட மேக்கப் வீடியோ அடுத்து நான் வந்து பண்ணுறேன். அடுத்து நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் நிறையா இது ரிலேட்டடான ரீல்ஸ், ஷார்ட்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ப்ளீஸ் டு செக் தட் டூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஐம் ரியலி ஹாப்பி.